இந்த வருஷம் மதுரம்மா டெம்பிள் ஃபெஸ்டிவல் போட்டாச்சு. ஸோ லாஸ்ட் இயர் தான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர். நாங்கள் வந்து அவ்வளோ ஷாக்காக அவ்வளோ வியந்து பார்த்தோம். ஏன்னா சுற்றி இருக்கவங்களாம் சொன்னாங்க ரொம்ப பெருசு ரொம்ப கிராண்டாக நடக்கும் அப்படின்னு. எங்களுக்கு என்ன அப்படி என்ன கிராண்டாக நடந்துட போகுது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ பார்த்தா அவ்வளோ கிராண்டாக தான் இருந்தது. ஸோ இந்த வருஷம் நாங்கள் பிளான் பண்ணிட்டோம் வீட்டிலேருந்து அம்மா அப்பா எல்லாம் வர சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் அன்றைக்கி ஈவினிங்கே வந்து டான்ஸ் ப்ரோக்ராம் இருந்தது. சரி பார்க்கலான்னு சொல்லி போய் பார்த்தா போனதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்தது ஃபுல்லாகவே கன்னட சாங், தமிழ் சாங் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்களும் கொஞ்சம் நேரம் அதை வச்சு வைப் பண்ணிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு. அது எவ்வளோ நேரம் நின்று பார்த்தா நமக்கு ஒன்றும் புரிய போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் வீட்டுக்கே சாமி வந்தது. நேரத்தில் எழுந்து குளித்து ரெடியாகி பூஜைலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 7:00 பக்கமாக கோயிலுக்கு கிளம்பி போயாச்சு. நம்ம ஊர் சைட்லலாம் வந்து கரகம் அப்படின்னா ஒரு சட்டி மாதிரி வச்சு அதை பூ வச்சு அலங்கரிப்பாங்க. இங்கே அப்படி இல்லை, அடியில் ஒரு பாத்திரம் மாதிரி வச்சு அழகாக ஜோடிக்கிறாங்க. இது வெளியிலேருந்தும் வாங்கலாம், நம்ம வீட்லேயும் மேக் பண்ணலாம். நிறைய பேர் வெளியிலேருந்தும் வாங்கியிருந்தாங்க. அதுக்கு சென்டரில் வந்து மாவிளக்கு வச்சுருப்பாங்க. ஸோ பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. மேலெல்லாம் கொட்டி அழைச்சிட்டு போகிற மாதிரி இருந்தது. ஸோ இந்த க்ரௌட் உள்ளே போனால் சாமி பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஓவர்டேக் பண்ணிட்டு கிளம்பி போயாச்சு சாமி பார்க்க. சாமியும் சரி, சாமியை சுற்றி இருக்க இடமும் சரி, பூவை வச்சு அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. நம்ம ஏரியா சைடில் இவ்வளோ பூவெல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணுவோமாங்கிறது இல்லை. ஏன்னா இவ்வளோ பூலாம் போட்டு நம்ம டெக்கரேட் பண்ண மாட்டோம். இங்கே பூ தான் ஃபுல்லாக நின்று பேசுது. அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஆப்பிள் பலூன் எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன். இந்த ஃபெஸ்டிவலில் கிடச்சிது. பட் கேஷ் இருந்தால் தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்க. நம்மக்கிட்ட கேஷ் இல்லை. ஸோ பார்த்துட்டு மட்டும் வந்தாச்சு, வாங்கல. நடந்து வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா யானை மாதிரியே ஜோடிச்சு வச்சு ஒரு வண்டி இருந்தது. சாமி அழைச்சிட்டு போகிறதுக்காக போல். இதுலேருந்து யானை கத்துற சவுண்டெல்லாம் கேட்டு இருந்தது. வந்து பக்கத்தில் நின்று கொஞ்ச நேரம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பி போயாச்சு. இப்படி தான் போச்சு எனக்கு ஃபெஸ்டிவல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.